ஹாய் மக்களே, வணக்கம். நான் வந்து ஸ்டோரியாக உங்களுக்கு சீனாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் ஸ்டோரியை வந்து நான் சீனாக எபிசோடாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து த்ரில்லர் ஸ்டோரி தான். இது ஒரு மெசேஜான ஸ்டோரி, த்ரில்லர் ஸ்டோரி. நம்ம இப்படியும் பார்ப்போம். அடுத்த வந்து ஷார்ட் ஃபிலிம் கதை க்ரியேஷன் பண்ணி சொல்கிறது எல்லாமே நானே எழுதி வச்சது. நானே ரைட் பண்ணி நானே ஸ்டோரியை வந்து க்ரியேஷன் பண்ணி ஏதோ ஒரு சின்ன தாட் கிடைக்கும். அந்த தாட்டை வச்சு நான் இந்த ஸ்டோரியை வந்து நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸ்கிரிப்டு, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக்ஸ் எல்லாமே நான் கிளிக் பண்ணி போட்டுருவேன். பவுண்டர் ஸ்கிரிப்டு இப்போது என்கிட்ட பவுண்டர் ஸ்கிரிப்டு நான் இப்போ ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த சீன் பை சீனாக நான் உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஸ்டெப்பாக. இன்னும் ஸ்டோரிக்கு நான் டைட்டில் எதுவுமே நான் அவங்க சூஸ் எதுவும் பண்ணல. ஆல்ரெடி ஒரு ஃபுல் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பேன். அது லாஸ்ட் ஸ்டோரியில் இருக்குது. அந்த ஃபுல் ஸ்டோரியோட இதோட கண்டினியூட்டி இது வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரி. அந்த சொல்கிறது வந்து ஒன் லைனு. இது வந்து ஃபுல் ஸ்டோரியாக நான் சொல்கிறேன். ஃபுல் ஸ்டோரின்றது ஓப்பனிங் சொன்னால் உங்களுக்கு வந்து இதுவாகிடும். அதனால் ஓப்பனிங் சீன்லேருந்து எண்டிங் சீன் இருக்கும், இன்டர்வல் சீனு, இதெல்லாம் நான் ஒரு எபிசோடாக நான் சொல்லிட்டு வரேன். இப்போ நம்ம ஓப்பனிங் சீனுக்கு போயிடலாம். ஒரு நைட்டு இரவு நேரத்தில் ஒரு ஆஃபீஸ், ஒரு பில்டிங், எல்லாத்துலேயும் இரவு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. டிவி, இப்போது ஐடி கம்பெனி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இது ஓப்பனிங் சீனு. ஒரு விஷுவலாக எடுத்தால் நம்ம எப்படி எடுப்போமோ அந்த ரேஞ்சுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஷுவல் மைண்டில் வச்சு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓப்பனிங் சீன் வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். பெரிய ஒரு பில்டிங், அவுட்டில் பில்டிங், ஓகேவா? இருட்டாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, ரோடு இருட்டாக இருக்குது, பில்டிங் வந்து வெளிச்சமாக இருக்குது. ஐடி கம்பெனி மாதிரி நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்த்தா ஒரு ஆஃபீஸில் ஒரு உமன் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணல. அவங்க மறுநாள் லீவ் எடுக்கணும். அதனால் இன்றைக்கி பட் அவங்கள ஒர்க்கை முடிச்சு கொடுத்து போகணுன்ட்டு மேனேஜ்மெண்ட்டோட ரூல்ஸு. அதனால் நைட்டு வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஒருத்தர் மட்டும் வேறு யாருமே இல்லை. வெளியே வாட்ச்மேன் உட்காந்து இருக்காரு. இவங்க வந்து உள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனை பார்க்குறாங்க, சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஃபோனை பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணுறாங்க. இன்னும் ஸ்வாதி கிளம்பிட்டியா? டைமாக வச்சு இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்கன்னா ஒர்க் பண்ணுறேன். அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லடி நாளைக்கு நான் லீவு, அதனால தான் இந்த ஒர்க்கை நான் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் நாளைக்கே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நீ உள்ளே தான் இருப்பேன், ஆஃபீஸ் நம்மளுக்கு எந்த இதுவும் பண்ணாது, அந்த நம்ம டைமிங்கே 7:30 தான், அதுக்குள்ளே நீ கிளம்பிடுங்க, இவ்வளோ நேரம் இருக்கிறோம் அவங்க கேட்குறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் ஒர்க்கு முடிச்சு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு நான் சொல்லிட்டேன். அவங்க கிளம்புறா சொன்னாங்க, ஆனால் நான் தான் வந்து லேட் பண்ணி நான் கிளம்புறேன். இது இன்னொரு இஷ்யூ தான், நான் முடிச்சு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் பாய்டின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. திருப்பி அவங்க கால் வருது. இந்த பொண்ணோட அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. என்னம்மா ஒன்றும் ஆஃபீஸில் இருக்க, ஒன்றும் கிளம்பலையா நீ? டைம் ஆகுது, மணி 12 ஆகும் போது இன்னும் கிளம்பாமல் இருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு வந்து இதோ வரப்பா, இதோ கிளம்பிட்டப்பா, முடிஞ்சிச்சு ஒர்க்கு, நான் கேப் புக் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா, நீங்கள் சாப்பிட்டு டேபிள் போட்டு தூங்குங்கப்பான்ட்டு இந்த பொண்ணு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்களும் ஒர்க்கை முடிச்சுட்டு ஆஃபீஸை வந்து லாக் பண்ணுறதுக்கு வெளியே வாட்ச்மேன் கேட்குற, வாட்ச்மேன் தூங்கிட்டு இருக்காரு. இவங்க வந்து உடனே ஃபோனில் வந்து கேப் புக் பண்ணுறாங்க. அந்த கேப் புக் பண்ணும்போது அந்த கேப்காரங்க வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஒரு கேப் புக் பண்ணும்போது அந்த கேப் வந்து கேன்சல் ஆகுது. திருப்பி அவங்க அடுத்த கேபை புக் பண்ணுறாங்க. அடுத்த கேபை புக் பண்ணும்போது அந்த கேப்காரங்களும் கேன்சல் பண்ணுறாங்க. தேர்டாவது ஒன்று கேப் புக் பண்ணும்போது அவங்க அப்பா கால் பண்ணிடுறாரு. அவங்க வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி வராங்க. வாட்ச்மேன் தூங்கிட்டு இருக்காரு. வாட்ச்மேன் ஏற்படுறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது கீயை வந்து அந்த டேபிள்லேயே வச்சுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. ஆஃபீஸை போட்டாமல் இவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது லிஃப்ட்டில் ஆன் பண்ணுறாங்க. லிஃப்ட்டு கீழ் ஸ்டோர்லேருந்து மேலே வரவே மாட்டேங்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அப்பாக்கிட்ட ஃபோன் பேசிட்டு பேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து கீழே இறங்குறாங்க. ஸ்டெப்ஸில் கீழே இறங்கும்போது நம்ம அந்த கேமரா வந்து அவங்களுக்கே காமிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கொண்டு போயிருக்கோம், சரிங்களா? இருட்டில் தான் இறங்குறாங்க. ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும் நைட்டில் இறங்கும் போது, ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும் ஐடி கம்பெனிலாம், அந்த ரேஞ்சில் அவங்க இறங்குறாங்க. தனியாக இறங்கும் போது அப்போ ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே, பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க இறங்கி வரும்போது அவங்க அப்பா கால் பண்ணும்போது இவங்க சொல்லிடுறாங்க, அப்பா நான் கேப் புக் பண்ணிட்டேன்ப்பா, இதோப்பா நான் கேபில் வந்துட்டு இருக்கேன், நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்கப்பான்னு திருப்பி சொல்லிடுறாங்க. சரிம்மான்னு வச்சிடுறாரு. இவங்க பேசிவிட்டு உடனே கேப் புக் பண்ணுறாங்க. புக் பண்ண உடனே ஒரு கால் போகுது. ஒரு கேப் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு எங்கே போகணுன்னு கேட்டோன்னா அந்த லிஸ்ட்லேயே வந்துடும்ல எங்கே போய் சொல்லிட்டு கேபில். அதனால் கேட்கும்போது எனக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும்,
கொடுக்குறியான்னு கேட்கும்போது, என்னன்னா 500 ரூபாய் கேட்குறீங்க, இங்கே இன்னும் போர் தானே போனோம், நமக்கு எனக்கு 345 தான் காமிச்சிச்சு, நீங்கள் எக்ஸ்ட்ரா 500 கேட்குறீங்கன்னா எனக்கு 800 கூட நான் 800 விட்றேன் அப்படின்ட்டு அவன் சொல்லியிருக்கான். இவங்கள வந்து அவ்வளோலாம் முடியாதுண்ணா, நீ கேன்சல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேன்சல் பண்ணிடுறான். என்னடா இது, எந்த கேப்பும் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அடுத்த கேப்பை வந்து புக் பண்ணுறாங்க. அடுத்த கேப்பை புக் பண்ணும்போது அந்த கேப்பு கேன்சல் ஆகுது. இவங்க பிக்கப் ஆகலை. இப்போது அதை லாஸ்ட் டைம் கால் பண்ணார். இப்போ லாஸ்ட் டைம் கால் பண்ணி அட்டன் பண்ணாங்க பற்றி ஒரு கேப்காரங்க. அவன் என்ன பண்ணால் திடீர்னு ஒரு டீம் கால் பண்ணுறான். இது மாதிரி இந்த லொக்கேஷனில் எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு, ஒரு பொண்ணு பேசுகிறா, அந்த பொண்ணு வந்து போரூர் போகணுமா, நான் எக்ஸ்ட்ரா காசு கேட்டால் அவள் கொடுக்கல, 500 ரூபா எக்ஸ்ட்ரா காசு கேட்டால் அவள் கொடுக்கல சொன்னோன்னா அப்படியே அவன் பேசுகிறது மட்டும் கேட்கும், அவன் என்ன பேசுகிறான்னு கேட்காது. ஒரு பொண்ணு கால் பண்ணுறா வரீங்களா அப்படின்னு இவன் ஒரு டீமை கூப்பிடுவான். இந்த ஒரு கேப்காரன் வந்து அந்த டீமை கூப்பிடுவான். அவன் பேசும்போது அப்படியே வந்து அவன் வாய்ஸ் கேட்காது, அதில் ஒரு மியூசிக் மாதிரி வந்துடும். அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் வேறு ஒரு டீம் பேசும்போது அந்த பக்கம் திரும்பி நின்று நிற்பாங்க. ஒரு காருக்காரன் வரும். இந்த ஃபோன் மட்டும்தான் தெரியும் அவனுக்கு, அவனோட ஃபேஸை காமிக்க மாட்டோம். அவன் பேசும்போது இவன் பேசுகிறது கீழே கேட்கும், அவன் பேசும்போது சொல்லி லிப்ஸ் மட்டும் தான் காமிக்கிற மாதிரி வரும். அவன் யாருன்னே தெரியாது. இந்த கேப்காரன் இந்த பொண்ணு கால் பண்ணிவிட்டு பண்ணதால வந்து இவனுக்கு ஒரு இது ஆயிடுச்சு, இந்த பொண்ணை எப்படி தூக்கணும்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணுறான். ஆனால் கட் பண்ணிட்டான், அந்த கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் லொக்கேஷன் தெரியும், இந்த பொண்ணு இந்த லொக்கேஷனில் தான் கால் பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சு அவனுக்கு. உடனே இந்த வண்டி வந்து இறங்கிட்டு அவன் ஒரு வண்டி வருது, அந்த வண்டியில் வந்து ஏறிக்கிறான். இந்த வண்டியில் ஏறாமல் இவனோட கேபில் ஏறாமல் அந்த ஒரு வண்டி ஃபோன் பண்ணி சொன்னான் பற்றியா ஒருத்தனுக்கு, அவனோட வண்டி வந்துடுச்சு. அவன் வண்டியில் இவன் ஏறுறான். ஏறி அந்த பொண்ணு இருக்கிற பிளேஸ்க்கு போகிறான். அந்த பொண்ணு இருக்கிற பிளேஸில் போகும்போது ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ கை போட்டு அந்த பொண்ணு கை போடும்போது ஆட்டோக்காரர் ஏற்றிக்கிறாரு. எங்கே போகணுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் போரூர் போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னு சொல்லணும், சரி ஏறுமா எனக்கு 100 எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமான்னு சொல்கிறாரு. அவங்க ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிக்கினே பாதி தூரம் அவன் போகும்போது அந்த ஆட்டோக்காரன் வந்து கண்ணாடியில் இந்த பொண்ணையே பார்த்துட்டு வரான். ஓட்ட பார்த்துட்டு வரான் பொண்ணு. இந்த பொண்ணு ஃபோன் பார்த்துட்டே வருது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே வருது. இவன் அந்த மிரரில் இந்த பொண்ணை பார்க்குறத இந்த பொண்ணு பார்த்துட்டான். பார்த்த உடனே ஷால்லாம் சரியாக போட்டுட்டு பேக்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு திருப்பியும் அவன் ட்ராவல் பண்ணும்போது திருப்பியும் அந்த அந்த ஆட்டோக்காரருக்கு இந்த பொண்ணையே பார்த்துட்டு வரும்போது இவளுக்கு டவுட் வந்துடுச்சு. இவன் பார்த்துட்டு வரான் சொல்லணும். இவன் ஸ்பீடு எடுக்கிறான். ஆட்டோவை ஸ்பீடாக இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த ஆட்டோவில் ரிஜிஸ்டர் நம்பர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, கீழே போட்டிருப்பாங்க. அது கீழே உட்காரும்போது அதோட ஆட்டோ ரிஜிஸ்டர் நம்பரு பேர் எல்லாம் போட்டிருப்பான். அதை வந்து அவன் நோட் பண்ணி அவங்க அப்பாவுக்கும் ஒரு ஆப், அதாவது உமன் சேஃப்டி ஆப் ஒன்று இருக்குது, கவலன் ஆப்னு இருக்கும். அந்த கவலன் ஆப்பு, ஐஎம் சேஃப்டி ஆப் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஆப்பில் வந்து இவன் வந்து மென்ஷன் பண்ணுறான், எனக்கு ஒரு பெட்ரோல் தேவைப்படும், நான் வந்து இந்த ஆட்டோவில் போகிறேன், எனக்கு சேஃப் இல்லாமல் தோணுது, எனக்கு எமர்ஜென்சியாக ஒரு பெட்ரோல் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணிடுறான். இது வந்து அந்த ஆப் மூலமாக போகும்போது கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு இந்த ஆப் மூலம் பார்த்துட்டு அவங்க வந்து பெட்ரோலுக்கு மெசேஜ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த லொக்கேஷனில் இது மாதிரி ஒரு இன்ஃபார்ம் வந்திருக்கு, இந்த லொக்கேஷனில் எந்த பெட்ரோல் இருக்குது சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க ஆட்டோன்னு சொல்லிட்டு அவங்க லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த சரௌண்டிங்கில் எந்த பெட்ரோலும் இல்லை, 3-4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. அதனால் இவங்க அந்த பெட்ரோல் இருக்கிற ஏரியாவுக்கு வரணும், அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பொண்ணையும் காமிக்கிறோம், நம்ம அந்த போலீஸ்காரங்க பேசுகிறதையும் காமிக்கிறோம். அதே மாற்றி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு வண்டி வருது, அடிச்சுன்னு வண்டி வரும்போது லைட் மட்டும் அடிச்சுன்னு வருது, பின்னாடி ஃபாலோ பண்ண வரும்போது அப்புறம் ஒரு கேமரா காமிக்கிறோம், ஒரு கார் வருது. அந்த கார் அப்படியே ஃபாலோ பண்ண வரும்போது இந்த ஆட்டோக்காரன் இவன் ஸ்பீடாக போயிட்டே இருக்கான். அந்த வேனை பார்த்து ஸ்பீடாக போயிட்டே இருக்கான். இந்த பொண்ணு இந்த ஆட்டோக்காரன் ஸ்பீடாக போகிறானே சொல்லிட்டு இவன் ஸ்டாப் பண்ண சொல்கிறான். இவனுக்கு வந்து இவன் சந்தேகம் வருது, இவன் நம்ம கத்திட்டு போகிறான்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. இவன் வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவன் நிறுத்தாமல் இவனுக்கு தெரியாது, கம்முன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருக்கான். அவன் செம்ம ஸ்பீடாக போகிறான். பின்னாடி அந்த வண்டியும் ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு. இவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டான் பெட்ரோலும் தெரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க, லொக்கேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த காரு ஆட்டோவை ஃபாலோ பண்ணும்போதும் இந்த ஆட்டோ ஸ்பீடாக போகும்போதும் அந்த பெட்ரோலும் வருது. மூணுமே நம்ம காமிக்கிறோம், அந்த 3 வண்டியை காமிக்கும்போது பின்னாடி இருக்கிற வண்டி வந்து இந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ண வரும்போது இவன் வந்து இந்த ஆட்டோக்காரன் சொல்கிறான், நீ ஸ்டாப் பண்ணு, இல்லைனா நான் கீழே குச்சிடுவேன்னு சொல்லும்போது இவன் கீழே குதிக்கிறதுக்கும் அந்த வண்டி வந்து பின்னாடி இருக்கிற வண்டி வந்து இந்த ஆட்டோ ஓவர்டேக் பண்ணி நிற்கும் போது இந்த ஆட்டோக்காரன் மரத்தில் இடிக்கும் போது 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. ஆட்டோக்காரனும் அந்த பொண்ணு கீழே வரும்போது அந்த வண்டியில்
அந்த காரில் இருந்து ஒரு 3 பேர் இறங்குறாங்க, மாஸ்க் முகமெல்லாம் போட்டு இறங்குறவங்க. அந்த பொண்ணை வந்து கையை கட்டி அடித்து அந்த ஆட்டோக்காரனையும் அடித்து, ஆட்டோக்காரனுக்கிட்ட ஃபோனும் அந்த பொண்ணு ஹேண்ட்பேக்கை அந்த பொண்ணோட ஃபோனை எடுத்து அப்படியே அந்த ஆட்டோவில் போட்டுட்டு அந்த ஆட்டோக்காரரையும் கத்தின்னு போகிறாங்க, அந்த பொண்ணையும் கத்தின்னு போகிறாங்க. 2 பேரையும் கத்தின்னு போகிறாங்க. ஃபோனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ட்ராக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோக்காரன் ஃபோனையும் அந்த பொண்ணோட ஃபோனையும் ஆட்டோலேயே போட்டுட்டு இந்த பொண்ணையும் அவனையும் அந்த வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. அப்போது இந்த பொண்ணுக்கு அந்த ஆட்டோக்காரன் தான் நம்மளை அந்த ஆட்டோக்காரன் தான் நம்மளை கடத்துறான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சந்தேகப்படுறது. இந்த ஆட்டோக்காரன் கடத்தலை, இந்த ஆட்டோக்காரன் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி வருது, இந்த பொண்ணை பார்த்து ஃபாலோ பண்ணி வராங்கன்னு சொல்லிட்டு இவர் ஸ்பீடாக போயிருக்காரு. அந்த ஸ்பீடாக போகும்போது இவன் மிஸ்யூஸ் பண்ணி கீழே குதிக்கிறேன்னு சொல்லணும். இவர் அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த கார் வந்து ஓவர்டேக் பண்ணி நின்று இவங்களை கத்தின்னு போகிறாங்க. இந்த வண்டி அந்த கேப்காரன் ஒருத்தன் வேனில் வரானே, இது அவன்தானா அப்படின்னு நீங்கள் ட்விஸ்ட்டு வைங்க. அந்த வண்டி போயிட்டுருக்கு, இந்த ஆட்டோ அப்படியே நிற்கிது, பேட்ரோலு வந்துட்டுருக்கு. இது அப்போ டைட்டில் போடுறோம், ஓப்பனிங் டைட்டில். இது ட்விஸ்ட்டு. இது வந்து அந்த கத்தின்னு போனவன் அந்த வேன்கார் தான் இந்த பொண்ணை கத்தின்னு போயிருக்கானா இல்லை வேற ஒரு டீமா? இது எப்படி மூவ் ஆகுது, நெக்ஸ்ட் சீனில் எப்படி மூவ் ஆகுது, எதுக்காக இந்த பொண்ணை கத்தின்னு போகிறாங்க, எதுக்காக இந்த பிளான் பண்ணுறாங்க? அவனுக்கு கத்தின்னு போகிற பிளேஸில் வந்து சிசிடிவி கேமரா இல்லை, அங்கே எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு க்ளூ மட்டும் விட்டு போயிருக்கானுங்க. அது நெக்ஸ்ட்டு நான் எபிசோடில் நெக்ஸ்ட் கண்டினியூவாக உங்களுக்கு சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.